காட்சியில் சுக்குநூறாய் நொறுங்கிய அஜித்குமாரின் கார். அப்பளம் போல் நொறுங்கியும் சிறு காயங்கள் கூட ஏற்படாமல் அஜித்தின் உயிர் தப்பியது எப்படி? அஜித்குமாரின் பார்ஷில் இருக்கும் அதிநவீன வசதிகள் தான் ஏகேவின் உயிரை காப்பாற்றியதா? அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற பெயர்ல புதிய கார் ரேஸ் அணிய அஜித் உருவாக்கிய நிலையில அணியின் சார்பா பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பேபியன் அப்படின்றவர் ஐரோப்பிய சீரீஸ் 992 GT3 கப் பிரிவுல பங்கேற்பாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில இதற்காக துபாயில இருக்கிற ஆட்டோடோம் ரேசிங் மைதானத்துல அஜித் தீவிர பயிற்சியில ஈடுபட்டு வந்தாரு. இந்த நிலையில தான் எதிர்பாராத விதமா அஜித்குமாரோட கார் விபத்துக்குள்ளாகி இருக்குது. இதுல நல்வாய்ப்பா அஜித்குமார் சின்ன காயம் கூட ஏற்படாம உயிர் தப்பிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் அஜித்குமார் ஓட்டிய கார்ல இருக்கிற அதிநவீன வசதிகள் தான் அஜித்குமாரோட உயிரை காப்பாத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி விபத்து ஏற்பட்டா சிறு காயங்கள் கூட ஏற்படாத வண்ணம் பாஷ் 992 GT3 கார்ல இருக்கிற சிறப்புகள் என்ன இருக்குது அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார் GT3 RS ஒரு அதிவேக கார். இது 0ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 3.2 வினாடிகள்ல அடையும் திறன் கொண்டது. இதோட அதிகபட்ச வேகம் மணிக்கு 296 கிலோமீட்டர். இது 4 லிட்டர் திறன் கொண்ட என்ஜின் மற்றும் ஏரோடைனாமிக் வடிவமைப்பு பந்தயத்திற்காக சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த காரோட விலை சுமார் 3.5 கோடி. அதே நேரத்துல அஜித்குமார் இத சிறப்பா மாற்றியமைக்க 4 கோடி வரைக்கும் செலவிட்டாராம். அதோட இந்த கார்ல எலக்ட்ரானிக் கியர் ஷிஃப்ட், பவர் ஸ்டீரிங், முழு டிஜிட்டல் காக்பிட் உள்ளிட்ட அம்சங்களும் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் குறையாத அளவுக்கு இயக்குற வகையில அனைத்து விதமான அம்சங்களுமே வழங்கப்பட்டிருக்குது. இந்த போட்டியில இவர் மட்டும் இல்லாம போட்டியில பங்கேற்கிற மற்ற பல அணிகளுமே இந்த ரக காரை தான் இந்த போட்டிக்காக யூஸ் பண்றாங்களாம். இந்த காரோட வடிவமைப்பை பொறுத்த வரைக்குமே பின்பக்கமா பெரிய விங் வழங்கப்பட்டிருக்குது. முன் பக்கத்துல டபுள் விச் போன் ஆக்சில் வழங்கப்பட்டிருக்குது. இதனால இந்த காரை யாரோட நிலைமையும் சிறப்பா இருக்கிற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதோட இந்த கார்ல பிரேக் அசிஸ்ட் அம்சம் இருக்கிறதுனால விபத்து நடக்கிற முன்னாடியே தடுக்கிற வகையிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த காருக்குள்ள ரேடார் மற்றும் கேமரா வசதிகள் சாலைய துல்லியமா கண்காணிக்கும். குறுக்களை ஏதாவது வந்தா ஓட்டுநரை அது எச்சரிக்குமா. எச்சரிக்கையும் மீறி டிரைவர் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னா பிரேக் அசிஸ்ட் சிஸ்டம் தானாவே பிரேக்க போட்டு அந்த காரை விபத்துல இருந்து தற்காக்குமா. இப்படி அதிநவீன வசதிகள் அதிக அளவுல இருக்கிறதுனாலதான் அஜித்குமார் கார் சுக்குநூறா நொறுங்கியும் சிறு காயங்கள் இல்லாம அஜித்குமார் இப்போ உயிர் தப்பிச்சிருக்காரு. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.